ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் விஎஸ் நைபால் எழுதின இந்தியா அ wounded civilization அப்படிங்கிற ப்ரோஸ் ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ரோஸோட ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். இந்தியா அ wounded civilization அப்படிங்கிற ப்ரோஸ் புக்கை 1977 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோஸ் புக் விஎஸ் நைபாலோட செகண்ட் புக்னே சொல்லலாம். அப்போ இவரோட ஃபர்ஸ்ட் புக் என்ன அப்படின்னா அன் ஏரியா ஆஃப் டார்க்னஸ். இவரோட தேர்ட் புக் இந்தியா அ மில்லியன் மியூட்டனிஸ் நவ் அப்படிங்கிறது. இவரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே இவர் விசிட் பண்ணுற ஏரியாவை பற்றி ஒரு கிரிட்டிசிசமாக எழுதியிருப்பார். நைபால் இந்த புக்கை எழுதும்போது இவர் தேர்ட் டைம் இந்தியாவை விசிட் பண்ணியிருக்காரு. எப்போ அப்படின்னா 1975, அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் விசிட் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் பார்த்த விஷயங்களை வச்சு ஒரு கிரிட்டிக்காக இதை எழுதியிருக்காரு. இப்போ ஆத்தரை பற்றி பார்க்கலாம். சர் வித்யாதர் சுரஜ் பிரசாத் நைபால் இவர் ட்ரினிடாடில் பிறந்த ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். இவர் ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன் ஒர்க்ஸ் இங்கிலீஷில் நிறைய எழுதியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இவர் நிறைய ப்ரோஸ் ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. அந்த ப்ரோஸ் ஒர்க்ஸ் எல்லாராலையும் ரொம்பவே விரும்பப்பட்ட ஒர்க்ஸாக இருந்தது. அந்த ப்ரோஸ் ஒர்க்ஸில் இவரோட சில வியூஸ் சில சர்ச்சைகளை ஏற்படுத்துச்சு. இவரோட 50 வருஷ ஜேர்னியில் இவர் 30க்கும் மேற்பட்ட புத்தகங்களை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன் அ ஃப்ரீ ஸ்டேட் 1971, அ பெண்ட் இன் த ரிவர் 1979. இவர் வாங்கின அவார்ட்ஸ் அப்படின்னா புக்கர் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு 1971 அண்ட் நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் வாங்கியிருக்காரு 2001. நைபால் 15 இயர்ஸ் கழித்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அது எப்போ அப்படின்னா போஸ்ட் கொலோனியல் பீரியடில் வந்திருக்காரு. அதாவது ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை விட்டு போய் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச அந்த 1975 பார்த்துருக்காரு. அப்படி அவர் பார்க்கும்போது அவருக்கு அங்கே தெரிஞ்ச இம்பேக்ட் எல்லாம் வச்சு தான் இந்த கிரிட்டிக்கை எழுதியிருக்காரு. நைபாலுக்கு இந்தியாவை பார்த்தோன்னா ரொம்ப பெசிமிஸ்டிக்காக இருக்குது. அதாவது ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறாரு. இவர் இந்தியாவை ஓல்டு இந்தியா அண்ட் மாடர்ன் இந்தியான்னு பிரிக்கிறாரு. ஓல்டு இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இங்கே மாடர்ன் இந்தியாவில் நிறைய அன்ஹீலபிள் ஊன்ஸ், அதாவது குணப்படுத்த முடியாத காயங்கள்னா நிறைய நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னென்னா இக்னோரன்ஸ் அப்படின்னா ஒருத்தவங்களை ஒதுக்குறது. நிறைய பேர் ஒதுக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒயிட் ஸ்ப்ரெட் பாவர்ட்டி, எங்கே பார்த்தாலும் வறுமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லிட்ரஸி, படிப்பறிவு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. லோ ஸ்டாண்டர்ட் லிவிங், ரொம்ப வாழ்வாதாரம் ரொம்ப லோ ஸ்டாண்டர்டாக நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அன்ஹைஜீனிக் கண்டிஷன், நிறையா சுத்தம் இல்லாமல் சுகாதாரம் இல்லாமல் நிறைய இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஓல்டு வேல்யூஸ் எல்லாமே அழிஞ்சிட்டு வரதும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் இந்தியாவை அ wounded civilization அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நைபாலுக்கு ரொம்ப கோபம் வருது இந்த ப்ரெசன்ட் இந்தியாவை பார்க்கும்போது. இவருக்கு இந்தியாவுக்கு வரும்போது ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணார். ஆனால் அந்த பெருமை நான் இப்போ இந்த ப்ரெசன்ட் கண்டிஷன் ஆஃப் இந்தியாவில் நான் படவே முடியாது அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அட் த சேம் டைம் எல்லா பில்டிங்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் அந்த பிரிட்டிஷோட ப்ரெசன்ஸ் இன்னுமே இருக்குது. அதை நான் பார்க்குறேன். எல்லா பில்டிங்ஸ்லேயும் பிரிட்டிஷோட ப்ரெசன்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்க்கும்போது ஒரு வயலேஷனாக தெரியுது, அதாவது ஒரு அரக்கத்தனமாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வறுமை எல்லா இடத்துலையும் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நைபாலுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. நைபால் 15 இயர்ஸ் கழிச்சு இந்தியாவுக்கு வந்திருக்காரு இல்லையா, அவர் என்ன எதிர்பார்த்து வந்திருக்காரு அப்படின்னா ஃப்ரெஷ் இந்தியாவை எதிர்பார்த்து வந்திருக்காரு. ஆனால் இங்கே இந்தியாவோட வீக்னஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஊன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவரால் கண்ணை கட்டிட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ இந்தியா என்னெல்லாம் ஊண்டாயிருக்கு அப்படின்னா இந்தியாவோட கல்ச்சர் அப்படியே டவுன் ஆயிடுச்சு, அப்படியே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நைபால் இன்னொன்று சொல்லிக்கிறாரு. இப்போ எதனால் இதெல்லாம் ஆச்சுன்னு கேட்டால் இந்தியன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அவுட் சைடர்ஸால், அதாவது பிரிட்டிஷால் தான் இதெல்லாம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சும்மா அவுட் சைடர்ஸை ப்ளேம் பண்ணாதீங்க, இந்தியா தன்னை தானே தான் டிஃபீட் பண்ணிக்கிச்சு, அதாவது தன்னை தானே தோக்கடிச்சுக்கிச்சு அதோட வீக்னஸால் அப்படின்னு சொல்கிறாரு. வெளியிலேருந்து வந்தவங்களை ப்ளேம் பண்ணாதீங்க அப்படின்னு நைபால் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ நைபால் ஒரு கோட் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா இந்தியா இஸ் ஃபார் மீ அ டிஃபிகல்ட் கண்ட்ரி, இட் இஸ்ன்ட் மை ஹோம் அண்ட் கெனாட் பி மை ஹோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியா எனக்கு ரொம்ப ஒரு கடினமான கண்ட்ரியாக தெரியுது, இது என் வீடே கிடையாது, இது என் வீடாக இருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் நைபால் ரிலீஜனை பற்றி பேசுகிறாரு. 100 years had been enough to wash me clean of many Indian religious attitudes அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா 100 வருஷங்கள் ஆனாலும் இங்கே இருக்கிற இந்தியனோட ரிலீஜியஸ் ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் கழுவவே முடியாது, அதெல்லாம் ஒரு அழுக்க, அதை க்ளீன் பண்ணி கழுகவே முடியாது 100 வருஷம் ஆனாலும் அப்படின்னு சொல்லி இந்தியன்ஸோட அந்த ரிலீஜியஸ் பிலீஃப்ஸை பற்றி இப்படி சொல்கிறாரு. நைபால் சொன்ன
இந்த விஷயத்துக்கெல்லாம் அகைன்ஸ்டாக சிடி நரசிம்மையா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நைபால் வந்து இந்தியாவோட சாக்ரட்னஸ், அதாவது அந்த புனிதத்தன்மையை உணரவே மறந்துட்டார். இந்தியாவோட புனிதத்தன்மையே இந்த ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் தான் அப்படிங்கிறத அவர் ரெகக்னைஸே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி எங்களோட ரிலீஜியஸ் பிலீஃப்ஸை கழுகணும்னு நீங்கள் ஒன்று எங்களுக்கு ஞாபகப்படுத்த தேவையில்லை. ஏன் அப்படின்னா இதை எந்த காலத்துலேயும் கழுக முடியாது. ஏன் அப்படின்னா இதுதான் எங்களோட குவாலிட்டி அண்ட் சாக்ரட்னஸ் ஆஃப் இந்தியாவே இந்த ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் தான். ஷேக்ஸ்பியரோட மேக்பத்தில் எப்படி லேடி மேக்பத்தோட கையில் இருக்கிற பிளட்டை வந்து கழுக முடியாதோ அந்த மாதிரி எங்களோட ரிலீஜியஸ் பிலீஃபை எத்தனை வருஷங்கள் ஆனாலும் கழுக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறாருன்னா, நைபால் வந்து இந்தியாவுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சராக வந்தனால தான் இந்தியாவோட கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸை பற்றி அவருக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ அதனால தான் அவருக்கு இது மேபி வந்து டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இங்கிலாந்துலேருந்து ரிட்டர்ன் ஆனனால மேபி இந்த கஸ்டம்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் ஆஃப் இந்தியா வந்து அவருக்கு ரொம்ப ஹார்டராக ஃபீல் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நைபால் இண்டஸ்ட்ரியலைசேஷன் பற்றி பேசுகிறாரு. என்னதான் பிரிட்டிஷ் வந்து நம்மளை காலனைஸ் பண்ணியிருந்தாலும் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப வேகமாக நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சயின்ஸ்லேயும் டெக்னாலஜிலையும் நடந்துட்டு வருது இந்தியாவில். அதே மாதிரி 5 இயர் பிளான்ஸை பற்றி சொல்கிறாரு. இந்தியா வந்து இந்த 5 இயர் பிளான்ஸை மேட் பண்ணி இந்தியா வந்து 4th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கிரைன்ஸ் இந்த வேர்ல்டை இடம் பிடிச்சிருக்காங்க. இது ரொம்பவே பாராட்டக்குரியது தான் அப்படின்னு சொல்கிறாரு. நைபால் அதுக்கப்புறம் கான்செப்ட் ஆஃப் தர்மாவை பற்றி பேசுகிறாரு. ஒவ்வொரு மனிதர்களும் தர்மத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஈவன் நம்ம கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா மகாபாரதத்தில், அவர் ஒரு தர்மம் சொல்லுவார் இல்லையா, அந்த கான்செப்ட் ஆஃப் தர்மாவை தான் நைபால் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. யாரெல்லாம் தர்மம் அப்படிங்கிறத கடைபிடிக்கிறாங்களோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க செய்கிற வேலைக்கு டிவோட்டடாக அவங்கள இருக்க செய்யும். அவங்களோட செய்கிற எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்துட்டு உண்மையாக அதுக்கு வந்துட்டு அந்த தொழிலை வந்து வர்ஷிப் பண்ணிட்டு இருக்க செய்யும். அந்த தர்மாவை நம்ம எல்லாருமே கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ நம்மளோட ஓன் டியூட்டியை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும், மற்றவங்களோட டியூட்டியில் போய் நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏதாவது ரொம்ப தேவை, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தேவை அப்படின்னு இருந்தால் மட்டும் மற்றவங்களோட டியூட்டியில் இன்டர்ஃபியர் ஆகலாம். ஆனால் யாருமே மற்றவங்களோட டியூட்டியில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஒருத்தவங்க அவங்க செய்கிற வேலையை மட்டும் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தாவே போதும் அப்படின்னு நைபால் சொல்கிறாரு. இப்போ இந்த இந்தியா ஊண்டட் சிவிலைசேஷன் அப்படிங்கிற ப்ரோஸ் புக்கை எப்படி நைபால் கன்க்ளூட் பண்ணுறாருன்னா ரொம்ப பெசிமிஸ்டிக்காக, அதாவது நெகட்டிவாக கன்க்ளூட் பண்ணுறாரு. எப்படின்னா, த கிரைசிஸ் ஆஃப் இந்தியா இஸ் நாட் பொலிட்டிக்கல், டிக்டேட்டர்ஷிப் ஆர் ரூல் பை த ஆர்மி வில் சேஞ்ச் நத்திங். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியாவோட கிரைசிஸ் வந்து பொலிட்டிக்கலாகவே இல்லை, ஈவன் ஆர்மி ரூல்ஸ் எதுவுமே சரியில்லை, இது எல்லாமே வந்து ஒரு சேஞ்சையும் கொண்டு வராது, நத்திங் அப்படின்னு சொல்கிறாரு. எதுவுமே பண்ணாது, எந்த சேஞ்சையும் கொண்டு வராது அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோதான் இந்த இந்தியா ஊண்டட் சிவிலைசேஷன் ப்ரோஸ். இது மூலிமா என்ன தெரிய வருது அப்படின்னா, நைபால் வந்து 15 இயர்ஸ் கழித்து இந்தியாவுக்கு 3rd டைம் வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் பார்த்துருக்காரு இந்தியாவை. அப்போ அவர் பார்த்த விஷயங்கள் அவருக்கு மேபி இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம். இப்போ அவர் வந்து 15 இயர்ஸ் கழித்து, அதுவும் 1975 நம்ம இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச டைமில் வந்திருக்கனால அவருக்கு பார்த்த இந்தியாவுக்கும் இப்போ பார்த்த இந்தியாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கு. அது வந்து அவரை வந்து ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கு நிறையா விஷயம். அந்த ஹர்ட்டிங்ஸ்னால இவர் வந்து ஒரு கிரிட்டிக்காக இதை வந்துட்டு இந்தியாவை கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருக்காரு. So that was the end of the prose work India, a Wounded Civilization.